வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் வீடியோ தான் இது. எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னன்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன் இன்டர்நெட்டில், இந்த மாதிரி அதுவும் ட்விட்டரில். ஹுவாவே யார்கிட்ட இருந்து சென்சார் வாங்குறாங்களோ அங்கேருந்து தான் ஷாமி சென்சார் வாங்க போகிறாங்களாம். ஸோ அப்போ லிட்டியா சென்சார்ஸ்லாம் இனிமேல் கிடையாது போல், அப்படி தான் லீக் வந்திருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, ஷாமியில் வந்து 16 சீரீஸில் எப்படி இருக்குமானா 16 ப்ரோ, 16 ப்ரோ மேக்ஸு, 16 அல்ட்ரா. ஸோ இந்த மோராலஸ் அந்த மாடல், அந்த கேமரா மாடல் டிசைன் பார்த்தாலும் ஐஃபோன் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? சரி, அதான் 16 ப்ரோ ரெண்டுமே வந்து பிக்சல் எப்படி 9 ப்ரோ இருக்கும், அது மாதிரி 16 ப்ரோவும் ஒரே மாதிரியான சைஸு, காம்பேக்ட். 16 ப்ரோவில் வந்து பெரிஸ்கோப் இருக்கும். ஆனால் இதுதான் வந்து இப்போ அட்வான்டேஜ். அதாவது பிக்சலை வந்து அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. பிக்சலில் வந்து 9 ப்ரோ எக்ஸல்னு ஒன்று இருக்கும், அதுதான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ மேக்ஸ்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து என்ன ஆகும்னா 9 ப்ரோ மேக்ஸுங்கிற மாதிரி, அது அடுத்து 16 ப்ரோ மேக்ஸ். அடுத்து இதில் வந்து 16 அல்ட்ரான்னு ஒன்று வரும். அது வந்து உனக்கே தெரியும், எப்பயுமே இந்த நம்பர் சீரிஸ் வந்து ஒரு 3-5 மாதமாவது ஆகும் அல்ட்ரா வர்றதுக்கு. ஸோ இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 மெயின் ஃபோன்ஸ் வரும். ஆனால் இந்தியாவுக்கே டவுட் தான். இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இது 16 ப்ரோ மேக்ஸும் வரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அடா பவியில் அப்படியே 16 ப்ரோ வராதாடா அப்படி. அல்ட்ராலாம் லேட்டில் இல்லை கண்டிப்பாக எப்படியும் இந்தியாவில் வந்து அந்த 4மே இறக்க மாட்டாங்க. எப்படியும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ அல்ட்ரா வந்து 1,10,000 பிரைஸ் டேக் கிட்ட போயிடுச்சு ஆல்ரெடி. அதனால இவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, ஒரு 90-95K ஒரு ஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதான் அந்த ப்ரோ மேக்ஸ். அடுத்து எப்பயும் மாதிரி 60,000 ஒரு ஃபோனு. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணால் மட்டும்தான், அப்படி பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும். இப்போ 60,000 ஒரு ஃபோனு, 90,000 கிட்ட ஒரு ஃபோனு, 1,10,000 ஒரு ஃபோன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகிடும்னா, சாம்சங்கோட ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஆகிடும். S25, 25+, 25 அல்ட்ரா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை இவங்களும் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா எனக்குலாம் இப்பயும் சொல்கிறேன், 15 ப்ரோ மேலே எனக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஆனால் 15 ப்ரோ நமக்கு இல்லை. ஏன்னா அந்த சைஸ் அண்டு லுக் வந்து எனக்கு எப்பவுமே சைஸ் ஒரு மேட்ரு. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா 15 வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அல்ட்ரா போகிறதுனா ப்ரைஸ் எங்கேயோ போயிடும். அதனால் ப்ரோ வர்றதும் நல்லது தான். பார்ப்போம் இந்தியாவில் வேறு. இப்போ லேட்டஸ்ட்டு சம்பவம், நம்ம கால் பாய் பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா எப்படி போயிட்டு இருக்குன்னா, எவ்ரிஒன் கேன் சேல். நம்ம 80,000 ரூபாய்க்கு அவர் ஃபோன் விற்கிறதுனால எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ரீசெண்டாக ட்விட்டரில் பார்த்தேன், 13s ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் ஓவர் பிரைஸ்டு, OnePlusல ஏதோ ஒரு ஷிட் அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து தோணவே இல்லைங்க. இப்போ வந்து அப்பயும் நம்ம வந்து நல்ல பிரைஸ் தான் சொன்னோம், சரியா? என்ன அது கேமரா சென்ட்ரிக் டிவைஸ்னு கேட்டால், ஆல்ரெடி OnePlus வந்து கேமிங் ஃபோன் பண்ணுறாங்க. கேமரா சென்ட்ரிக் இல்லைன்னு 13s என்ன கேமரா சென்ட்ரிக்? அதே தான். ஏங்க பேசிக் நீடெல்லாம் பூர்த்தி செஞ்சிருங்க, போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்துடும். அப்புறம் என்ன, ஒரு 2x டெலிஃபோட்டோ இருக்க போது ஒரு பிரைமரி சென்சார்ல நீங்க மேக்ரோ எடுக்க முடியுங்கிறாங்க. அப்புறம் ஒரு நார்மலா ஒரு செல்ஃபி லெவல்ல வந்துரும்ல, அங்கதான் பிரச்சனை. 13R லெவல் வரும்னா அப்ப 13R வாங்கிடுவேன் பட அப்படின்ற மாதிரி இருக்கும். 8L காம்பாக்ட் பெரிய பேட்டரி. 13Rக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, 13Rல வந்து உனக்கு 16:5:12 இருக்கு. ஓகே, அதுல வந்து 12:5:12 தான். 13R வந்து கொஞ்சம் மொரட்டு பீஸ் தான், ஒரு சைலண்ட் கை மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் முரட்டு பயில தான் இருக்கும். ஒரு டீல்ல பாருங்க, தெரிப்பான் பாருங்க அவன் அப்படிங்கிற. 13R செமையா இருக்கும் எப்படி இருந்தாலும். ஏன்னா 12Rக்கே அன்எக்ஸ்பெக்டட் என்ன வெறித்தனமா ஓடுது. நேற்று ஆக்சுவலா நைட் ஒரு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் பாலாஜி. நான் யாரு, நம்ம மோட்டோ எஜ் 50 ப்ரோ அந்த பாலாஜி? அந்த ப்ரோ இல்ல, அவர் பாவம், அவர் மோட்டோ வச்சிருந்தனால எங்க இருக்காருன்னு தெரியல. இது வந்து பாலாஜின்னு ஒருத்தர் தஞ்சாவூரை சேர்ந்தவரா, ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நேற்று நைட்டு லோக்கல் ட்ரெயின்ல வரும்போது பார்த்தேன். அவர் 12R தான் வாங்கியிருக்காரு. OnePlus 12R வாங்கியிருந்தாரு. அந்த மேட் பிளாக் ஃப்ராஸ்டடா இருந்தது, தொடரும்போது சூப்பரா இருந்தது. நம்ம கேஸ்ல இருந்து ஓபன் பண்ணி காமிச்சாரு, ப்ரோ வாங்கிட்டேன் ப்ரோ, செமையா இருக்கு அப்படின்னாரு. போன வருஷம் விட்டத இந்த வருஷம் நாங்க பிடிக்கிறோம். நாங்க தான் இனி ரியல்மியா? ரியல்மி இல்லைங்க. ஓகே, ரியல்மி 15 சீரிஸ் as well as Redmi 15 Note. அதான் Note 15 சீரிஸ் comes with it. 7 Gen 4. 7S இல்லையா? 7S இல்ல. ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா, இதுல ஒரு ஜோக் பாருங்க. இந்த போன் இருக்குல்ல, இது Mi A3. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ வந்து Android 15 Evolution X போட்டிருக்கேன், சரியா? இதுல நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கியூரியஸா போய் இயர்ஃபோன் இதுல பேர் பண்ணேன். இயர்ஃபோன் இதுல பேர் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது ஆப்டெக்ஸ் HD சவுண்டு. ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து ரியல்மி 15 சீரிஸும் மேபி, ஆனா இந்த வாட்டி 15 ப்ரோ ப்ளஸ் வராது, ப்ளஸ் சீரிஸ் வராது அப்படிங்கிற மாதிரியும் லீக்ஸ் போகுது. அடி கொஞ்சம் நெஞ்ச அடியா வாங்கினாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி
வரும்போது என்ன ஆயிடுதுன்னா பெருசா அது தேங்க்யூ கால் பை அத வரும்போது தெரிய மாட்டேங்குது. இல்ல ப்ரமோஷன் தாங்க எல்லாமே. இவங்க நத்திங்க பத்தி நாங்க ப்ரமோஷன் மட்டும் இல்லடா, இதுல ஒரு மேட்டர் இருக்கு, நான் சொல்லுவேன் அதை எப்படின்னா, இந்த நேம் ரியல்மி ரெட்மினா இவ்வளவுதான் அப்படி ஒரு இமேஜ் அவங்க மேல ஏற்பட்டுருச்சு. அவங்க நிஜமாவே வந்து தங்கமே கொடுத்தாலும் இந்த தங்கத்துல எவ்வளவு காப்பரை சேர்த்திருப்பாங்கன்னு தெரியல. இருக்காங்க கேம்பெயின் ஒரு தங்க கலர்ல ரெட்மி நோட் 14 சீரிஸ். அது வந்து பழைய ஃபார்முலாடா. அந்த ஃபார்முலா பத்தி நம்ம எவ்வளவு தடவை பேசியிருப்போம். நம்மகிட்டே வருதுங்க டிவைஸ். அந்த டிவைஸோட நம்ம சந்திப்போம். அடுத்து என்ன? அடுத்து அதான் ரெட்மி நோட் 14 நோட் 15 ப்ரோ. இதுல வந்து யூனிசாக் ப்ராசரா 7 Gen 4 அது முன்னாடி சொன்னேன்ல. இல்ல மேல யூனிசாக் நினைச்சிட்டேன் அதை பார்த்துட்டு. அப்புறம் பேட்டரி வந்து 7500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே லீக்ஸ் தான். நான் இன்னொரு லீக் கூட பார்த்தேன், 16 அல்ட்ரால வந்து அநேகமா 7500 இருக்குங்கறாங்க. சாமிலே 16 அல்ட்ரால என்ன வெயிட் இது? இதே வெயிட் தான். ஆமா 7000 பெரிய வெயிட் இருக்காதுல்ல. லித்தியம் சிலிக்கா கார்பைட்ல. ஓகே லித்தியம்னா வெயிட் இருக்கும். சிலிக்கா கார்பைட் பேட்டரி 7500 அச்சீவ் பண்ணிடுவாங்கங்கறாங்க. பாப்பா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்றாங்க? 7500 அவன் கொடுத்தான். இவன் போக்கோ எப்படிங்க வெயிட் எப்படி இருக்கு? போக்கோ F7 கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஆமா 221 வரல அது. ஆமா ஹெவியா தான் இருக்கு. 218 கிராம்ஸ் வரும். ஹெவி ஃபோன் தான். என்ன ட்விஸ்ட்னா அவன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு 10 கிராம் தான் எக்ஸ்ட்ராவா இல்லாட்டி அவ்வளவுதான் வெயிட்னு நினைக்கிறேன். எது தெரியுமா? விவோ X Fold 5. ஓ ஓகே. ஒரு ஃபோல்டபிள் போனே அந்த வெயிட் தான். ஆமா வெயிட் ஹெவி தானா F7. ஆனா பில்ட் குவாலிட்டி சிறப்பா செஞ்சிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 30,000 ரூபாய்க்கு பில்ட் குவாலிட்டி யாருன்னா போன வருஷம் வந்து நார்டு 4. ஏன்னா அதுதான் செம பில்டு. இந்த வருஷம் வந்து போக்கோ F7 வந்து நின்னுட்டான் கன் மாதிரி. லக் ஃபியூச்சர்ல நல்ல ஒரு டைமிங் பாப்போம். பில்ட் குவாலிட்டி பயங்கரமா பண்ணிருக்கான் F7. பாப்போம். ஏங்க இதோட டேட்டா சொல்றேன். அது நல்லரும். இது என்னாச்சுன்னா நான் இப்போ அங்க பெங்களூர் போகும்போது பேர் சொல்லிடுங்க பையன் பேரை. அதான் அந்த போட்ரானிக்ஸ்ல உள்ள 100 வாட் ஆச்சு. ரெண்டு கம்பெனியும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஜெப்ரானிக்ஸோட 100 வாட்டுங்க சரியா. அந்த பவர் பேங்க் தான் நான் ஃபுல்லா 100% போட்டு எடுத்துட்டு போனேன். இது 100%ல இருக்கும்போது என்னாச்சுன்னா இது வந்து 13% இருந்தது. ஃபுல் 100 ஆக்குனேன். இதுல 27,000 mAh இருக்கு சரியா. 18% ட்ரெயின் ஆச்சுங்க. ஓகே. திரும்ப இந்த டிவைஸ் சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ரெட்ரோ டிவைசஸ் எடுத்துட்டு போயிருந்தேன்னா அதை சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் ஆச்சு. ஒரு பேக் ஃபுல்லா மியூசியம் கேரி பண்ணிட்டு போனாரு. எப்படியும் டிடபிள்யூஎஸ் சார்ஜ் போட்டுப்பீங்க. லேப்டாப் எதுவும் ட்ரை பண்ணீங்களா? லேப்டாப் நான் எடுத்துட்டு போடுடா. ஆக்சுவலா லேப்டாப் சார்ஜ் போடலாம். நான் அதெல்லாம் ட்ரை பண்றேன். இது எப்பயும் என்ன எடுத்து தெரியுமாங்க, ஒரு ப்ராப்ளம் பாருங்களேன். இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நான் பாக்குறேன். என்னன்னா இப்போ ஒரு 2 days 3 days யூஸ் பண்றோம்னு வைங்களேன். ஒரு பவர் பேங்கை 2 days 3 days எப்படின்னா இப்போ கையில கிடைக்குது, அன்பாக்ஸ் பண்றோம், உங்ககிட்ட அதை பத்தி கன்வே பண்றோம். அதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பல சிச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணி அப்போ நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் தெரியுமா. அதை லேட்டரா தான் ஷேர் பண்ண முடியுது. உடனே எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு வந்து ஒர்க்காதான்றதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நாள் போக தான் நாங்க சொல்ல பார்ப்போம். இன்னும் டிஃப்ரெண்ட் பவர் பேங்க்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு தான் தோணுது. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா போன்ஸ்ல எல்லாம் 8,000 10,000 சொல்றதுனால பவர் பேங்க்ல தேவைப்படாதோன்னு வர எல்லா போனும் மேக்ஸிமம் கண்டிப்பா வந்து 6000 mAh தான் நிறைய உள்ள வந்துட்டு இருக்கு. பவர் பேங்க்கும் பார்த்தா நீ தான் வருவியா நான் வரவாடான்னு 20 mAh அவனும் வந்துட்டு இருக்கான். நிறைய பேர் வராங்க. எல்லாம் 20 mAh எவனும் 10 அந்த இது 10,000 mAh எல்லாம் மறந்துட்டானுங்க. எல்லாம் 20,000 தான் எடுத்துக்கங்கறானுங்க. அடிச்சு நொறுக்குறாங்க. இன்னொன்னு பாத்தங்க ஃபிளிக்ஸா எதுடா ஃபிளிக்ஸ்னு ஒரு பவர் பேங்க் 20,000 mAh 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு போட்டு வச்சிருந்தானே. நான் தான் அனுப்பியிருந்தேனே. 699 ரூபாய்க்கு அமேசான்ல 20,000 mAh வித்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்க போடுறோம், நீங்க வாங்கணும்லாம் சொல்ல வரல, காட்டுறோம். நீங்க தெரிஞ்சு ஃபேக்ட் இதுதான். அதாவது 699 ரூபீஸ்க்கு ஏன்னா இவங்க கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இதுல பாக்குற அதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஆமா எப்படின்னா 22.5 வாட்டுங்கிறது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இதுல நீங்க யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா நாங்க வாங்கி ட்ரை பண்றோம், பாக்குறோம். ஆனா ட்ரை பண்ணுவோமா நம்ம? இல்ல ஏன்னா பேட்டரியா இருக்குங்க, அதான் வெடிச்சிருச்சுன்னா பயமா இருக்குல்ல. அப்படிலாம் வெடிக்கிற அளவுக்குலாம் இருந்ததுன்னா ப்ரொடக்ஷன்ல சர்டிபிகேட் போட்டிருக்கானுங்க தான். அப்படி இல்ல வெடிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் இருந்ததுன்னா என்ன ஆயிடும்னா பப்ளிக்ல பெரிய இஷ்யூ கிரியேட் ஆயிரும். ஆல்ரெடி டாப் டக்கரா இருக்கு. அதான் பல்ஜா இருக்கும் எல்லாரும். இல்லாட்டி யூசர் இது என்ன சொல்றாரு ஒருத்தர், வெரிஃபைடு பர்ச்சேஸ் கேட்ஜெட்ஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட், ரிசீவ் த ப்ராடக்ட் இன் குட் கண்டிஷன் பட் விச் டு இட் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்ட் அண்ட் நாட் ஒர்க்கிங். என்னடா சொல்றாரு இவர்? சொல்றது பயங்கரமா இருக்கு. வந்து இதாவதோ அவுட்புட் இதுவாதான் இல்லையா இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா நான் மாற்ற எல்லாமே வீணா போயிடுதுங்கிறாரு. அதெல்லாம் வந்து கிரேசியால இருக்கு. ஏதோ 700 ரூபாய்க்கு ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி 1 லட்ச ரூபா போனை சார்ஜ் போட்டு போன் கவிருச்சுன்னா நாங்க வேற விளையாட்டுத்தனமா அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளால நடுவில் ஒரு அடாப்டர் யூஸ் பண்றோம், அது ப்ரொடெக்ட் பண்ணும்ல. எது அது இல்லடா, எப்படி இருந்தாலும் இதுல இருந்து வரக்கூடிய பவர் எப்படி வரும்னு தெரியாதுல்ல.
அது வந்து யோசிக்க தோணுது இல்ல, கொஞ்சத்துக்குலாம் தான் இருக்கு. தெரிஞ்சுக்கோங்க, வாங்குங்கன்னு சொல்லல. ஓகே. அப்புறம் ரொம்ப நாளா இந்த நெட்வொர்க் பத்தி பேசல. 1 GB 1 ரூபாய் அப்படின்ற இதுல பிஎஸ்என்எல் வந்து 400 ரூபாய்க்கு 400 GB கொடுக்குறாங்க. 400 ரூபாய்க்கு 400 ஜிபியா? 40 நாள். இப்படி 4 நாள்னு வருதா எல்லாம் மாசா கெத்தா? 8 பிஎஸ்என்எல் 4 எல்லாமே 4 தான். நாங்க பிரிச்சு கொடுப்போம் நாங்க. சரி பரவாயில்ல. ஆனா இந்த 400 ஜிபி காலி பண்றதுக்கு 4 யுகம் தேவைப்படும். சரியா? அது வந்து ஒர்க் ஆகாது, டவுன்லோட் ஆகாது. யாராவது 1-2 பேருக்கு லக் இருக்கிற ஏரியா, ஒரு சிலர் ஏரியால ஃபாஸ்டா இருக்கும். இப்போ எனக்கே வந்து என்னன்னா, நான் பிஎஸ்என்எல் எடுத்துட்டு கிளம்புறேன்னா வீட்டுல இருக்கும்போது 3 MB தான் ஸ்பீட் வரும். இங்க இருந்தா கேட் கிட்ட போனா ஒரு 8 MB கிட்ட வரும். அப்படியே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்லாம் எங்கேயா போனோம்னா ஒரு 20 MB 30 MB ஸ்பீட் வரும். அவுட்டோர்ஸ் நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவுட்டோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஆபீஸ் வேலை ஏதாவது இருக்கும், அந்த நேரத்துல தெருவுல போயிட்டு எதுக்குன்னு கேட்டா பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பண்ணி தொலைச்சிட்டேன் சார், பர்மிஷன் கொடுங்க. டிஎல்க்கு வந்து மெயில பண்ணணும். என்னத்துக்கு தெரியுமா? சார் ஐ நீட் பர்மிஷன், எமர்ஜென்சி 3 hours அப்படின்னா, என்னடா எங்கடா போற? ரீசார்ஜ் பண்ணிட்டேன் 400 GB. ஆமா, ரீசார்ஜ் பண்ணிட்டேன், 400 ரூபாய் கொடுத்து ரீசார்ஜ் வேற பண்ணிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, அதனால நான் அதை போயிட்டு ஒரு காலங்கள் உண்டுங்க. 500 MB-யா? 125 MB. வோடாஃபோன்ல 125 MB நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த நைட்டு 12 மணிக்கு முடிஞ்சு போயிடும். வேற ஏர்டெல் எல்லாம் ஐயோ காலி பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணுவோம். சாங்ஸோ இல்ல கேமோ இல்ல தீம்ஸோ. நோக்கியாலாம் அவ்வளோ தீம்ஸ் அவ்வளோ ஏற்றி வச்சிருப்பேன். அந்த ஏன்னா முடிய போது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படி. சரி, நிறைய பேர் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் பாக்கெட் இன்டர்நெட்னு சொல்லிட்டு ஸ்கிராச் பண்ணி போட்டா 10 MB 20 MB கிடைக்கும். அந்த 20 MB காலி பண்றதுக்கு படுற போராட்டம் இருக்கு பாருங்க. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு போராட்டம்? போயிட்டு அந்த வெப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணா அது பாதி நேரம் காலியே ஆகாது. வால்பேப்பர் எல்லாம் மெனக்கட்டி டவுன்லோட் பண்ணுவோம். அது பார்த்தா 55 KB தான். ஆன்லைன் மூவிஸ் பார்க்கலாங்க, காலி ஆகாது. ஏன்னா நான் அதானே சொல்றேன், ரெசல்யூஷன் கம்மி. அது மட்டும் இல்ல, அதானே சொல்றேன், வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுவேன் 55 KB தான் இருக்கும். ஆமா. அப்ப என்ன ஆயிடுது? 55 KB வால்பேப்பர் நான் டவுன்லோட் பண்றேன்னா 10 வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணா கூட எனக்கு இன்னும் வந்து என்ன ஆகுது, 19.45 MB பெண்டிங் அப்படின்னு வரும். இந்த டேட்டாவை கவுண்ட் பண்றது, எம்பியை கவுண்ட் பண்றது. ஏன்னா அந்த எம்பி காலி ஆகாது. அப்புறம் ஏன் நான் கவுண்ட் பண்ணணும்? ஆட்ஸ் கிடையாதுங்க. ப்ராமிஸா சொன்னா அவ்வளோ ஆடு கிடையாது. இப்போ வரதெல்லாம் ஆடு தான் வந்து ஹை கிளாரிட்டியில இருக்கு. 20 MB வந்து ஆடை இழுத்துக்கிட்டு அந்த ஆடு வந்து நம்ம காட்டுது. இல்ல உண்மை இது வந்து அதனால அப்ப வந்து ஆட்லாம் கிடையாது, குட்டி ஸ்கிரீன். அப்ப ஆடு கிடையாதுன்னு இல்ல, அப்ப இன்டர்நெட் வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆடு கிடையாது. அதுதான் பிரச்சனை. அதாவது இந்த ஸ்பீடுக்கு நாங்க இந்த ஆடை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. எந்த கேம் வேணா ஏத்துங்க, கேம்ல ஆடே வராது. எவ்வளவு கேம் வேணா ஏத்தலாம், ஆடே வராது. இப்ப மொக்க கேம் ஏத்தாலும் டைம் இதை டவுன்லோட் பண்ணு, அதான் டவுன்லோட் பண்றேன்டா, மறுபடியும் வந்து டவுன்லோட் பண்ணுன்னு ஒரு ஆடு வரும். எங்க அப்பா எல்லாம் கூட சொல்றாங்க, ஏதோ சும்மா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்தா கூட அந்த ஆப் ஒரு 10 ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுது. இதுல வேற ஏதோ ஒரு ஆப் என்ன பண்ணிருக்குது, உங்க போன் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இதை இன்ஸ்டால் பண்ணுங்க எல்லாம் சஜஸ்ட் பண்ணி கடுப்பேத்தும். ஐயோ அதெல்லாம் இன்னும் டேஞ்சரு. நம்ம பேங்கிங் இதுக்குள்ள பூந்து அடிச்சு நோக்கிட்டு போயிடுறானுங்க. நம்ம ஆளு நம்ம குரூப்ல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருந்தாரு, பாக்கலையா? என்னது? IRCTC ஆப் வந்து. ஐயோ ஆமா அது இருக்கு அக்கவுண்ட் வந்து டேட்டா ஃபுல்லா இருக்கு. அது கொடுமையா இருந்தது. ஹேக் பண்ணிட்டாங்களாம். அவர் வந்து வேலட்ல 2K வச்சிருந்தாராம், அதையும் அவனுக்கு எடுத்துக்கிட்டானுங்களா. இதுல ஜோக் என்ன, தட்கல் டிக்கெட் போட்டுருந்தாங்க, கேன்சல் பண்ணி விட்டுருக்கானுங்க. பண்ணாட பரதேசி, ஏன்டா நீ தான் ஏதோ ஒன்று பண்ண போறேன்னா பண்ணி தொலை. அதுக்காக அந்த மனுஷன் போட்டு வச்சிருந்தாலும் கொஞ்சம் கேன்சல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க. ஆமா, கொஞ்சம் அவேராகவே இருங்க ஏதோ ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும். அப்புறம் வோடாஃபோன் மறுபிறவி எடுத்து ஆண்டவருக்காக ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருக்கான். இந்த மாதிரியான ஃபோனுக்கு ஸ்பெஷல் டீல். இந்த மாதிரியான ஃபோனுக்கு டீலா? ஆமா, என்னடா டீல்? வோடாஃபோன்ல வந்து 2G ஹேண்ட்செட் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்குலாம் அடிஷனல் 24 days வேலிடிட்டி. அப்படியா? ஆனா அது எப்படி 2Gன்னு கண்டுபிடிப்பாங்க எனக்கு தெரியல. இதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும், சீரியல் நம்பர் IMEI வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன டிவைஸ்ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஆமா, நான் கஸ்டமர் கால் ஃபோன் பண்ணாலே அவன் என்ன டிவைஸ்னு சொல்லுவானே எனக்கு. ஆமா, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். வேற ஏதாவது டிவைஸ்க்கு போச்சுன்னா 199ல இருந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 250 200க்குலாம் ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். 24 days வந்து அடிஷனலாக உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்லையாடா. சரி, சாகிற நேரத்தில் ஏதோ ஒன்று பண்ணலான்னு பார்க்குறான், புண்ணியம் தேடிட்டு போவோம். அது அவ்வளோதாங்க. விஐ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் 1 year ரீசார்ஜ்லாம் விஐக்கு பண்ணாதீங்க. அதை விட்டு வெளில போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு தெளிவான ஒரு விஷயமா இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இல்லை, நம்ம விஐ பற்றி நம்ம என்னடா பேசியிருக்கோம் அதுக்கு முன்னாடி? அசிங்கமாக பேசியிருக்கோம். இல்லைங்க, விஐ வந்து இந்தியன் பிராண்ட் கிடையாது. அதாவது இந்தியாவில் மட்டும்தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு கிடையாதுல்ல, அவன் வேர்ல்டு வைடு இருக்கான்ல. அதனால வேர்ல்டு வைடு விஐ கிடையாது, வேர்ல்டு வைடு வோடாஃபோன்ல. அப்புறம் என்ன, இங்கே வந்து வோடாஃபோன் ஐடியாவோட டைப் இல்லை, 2 பேரும் இணைஞ்சாது மேலே வரலாம் பார்த்தாலும் அப்படி வர முடியும். அது இதில் எப்படின்னா, இதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது, அதை பற்றி பேசுவோமா? எப்படின்னா ஒரு 2 minutesல சொல்லுவோம். வோடாஃபோனோட சர்வீசஸ் அப்படின்னா நீ என்னெல்லாம் சொல்லுவ? சர்வீஸ்னா எப்படி சொல்றீங்க?
இப்போ ஏர்டெல் எடுத்துக்கிட்டேன்னு வையேன். ஓகே டிடிஹெச் இருக்கு. எவ்வளவு இருக்கு. அதே மாதிரி ஜியோ பாரு, ஜியோ ஹாட் ஸ்டாருங்கிறான். ஜியோ லேப்டாப்லாம் கொடுத்துருக்கோம்ல. ஜியோ நிறைய ஓவராலா சொல்றேன். அவன் வந்து என்னெல்லாம் பண்றான், போன் மோகண்டு விக்கிறான், எல்லாம் பண்ணான், வைஃபை கூட வைஃபை ரவுட்டர்ஸ் எல்லாம் பண்றான். சோ அப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பொதுவாவே எப்படி இருக்கும்னா, பெரிய பெரிய மல்டி மில்லியனர் பிசினஸ்ல எப்படி இருக்கும்னா 25 பிசினஸ் பண்ணுவாங்க. அதுல 25 இடத்துல அவங்க இருக்கணுங்கிறது அவங்களோட மெயின் எய்மா இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. அதுல 4 பிசினஸ் லாஸ்ட்ல கூட இருக்கும். அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு 4 பிசினஸ் வேற மாதிரியான ஒரு ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்கும், மல்டி ஃபோல்டு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படி இப்படி போட்டு மேட்ச் பண்ணி 25 பிசினஸும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அது வந்து ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் ஓரளவுக்கு பாசிபிள். இப்போ ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர், ஏர்டெல் ஃபைபர், ஜியோலயும் ஃபைபர். அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்களோட சர்வீசஸ், சரியா, இந்த ஏர்டெல் பிளாக் சர்வீஸ் நீ ஒன்று போட்டு ஓட்டிட்டு பிளாக் எக்ஸ்ட்ரீம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இவங்க இப்படி இப்படி தப்பிச்சிடுறாங்க. வோடாஃபோன்ல நான் வந்து முன்னையாவது என்ன பண்ணா, பிளாக்பெரி டேஸ்ல எல்லாம் பிளாக்பெரி பேக்குன்னு ஒன்று வோடாஃபோன் வச்சிருப்போம். பிளாக்பெரி ஃபோன் வச்சிருக்கீங்களா? அதுலயும் பிளாக்பெரி ஃபோனுக்கான அந்த கம்யூனிகேஷன் சர்வீஸ்லாம் இருக்கலே சூப்பரா இதில் வேலை செய்யும், வோடாஃபோன்ல தான் வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் இருந்த கதை வேற. பட் இப்போ அவனுக்கு சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்லி நெட்வொர்க், ஒன்றும் பெருசா வெளில எதுவும் பார்க்கவே முடியல. இதனாலதான் வோடாஃபோன் ஐடியாவும் மாட்டிக்கிட்டாங்க. இதுவே வந்து வோடாஃபோன் மியூசிக்னு ஒரு ஆப் வச்சிருந்துக்கிட்டு வோடாஃபோன் ஸ்ட்ரீமிங் வச்சிருந்தானுங்க. வி மியூசிக் இருந்துச்சு, பட் ஆனால் அந்த அளவுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இல்லை. ஏன்னா அப்பதான் ஜியோ சினிமா உள்ள வந்துருச்சு. ஏர்டெலுக்கே வந்து மியூசிக் செத்து கிடக்குன்னு தான் விங்க தூக்கி தூர போட்டுட்டு விக் எடுத்து மண்டையில மட்டும் கிளம்பி போயிட்டான். ஆப்பிள் மியூசிக் தான். அதுக்கே பாத்தீங்கன்னா நீங்க போஸ்ட் பெய்டு போறதா இருந்தா 3 பேர் கொண்ட பில்லு, அந்த மாதிரி பில்லுக்குள்ள போகும்போது ஆப்பிள் மியூசிக் வருது ஃப்ரீயா. ஆமா, அப்படி போனா ஆப்பிள் மியூசிக் வருது. ஆக மொத்தம் வோடாஃபோன்ல இந்த ரெட்ரோ டிவைஸ்க்கு கொடுத்துருக்க பேக் வந்து நல்லா இருக்கு. அதனால நீங்க இந்த டைப் மொபைல் யூஸ் பண்றீங்கன்னா 24 நாள் அடிஷனல் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும். என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது பார்த்தேன், A18 Pro பேஸ்டு. ஏன்னா இந்த விண்டோஸ் பய பிள்ளைங்கலாம் வந்து ரொம்ப கோலார் பண்ணிட்டு இருக்கானுங்க. 45Kலாம் லேப்டாப் வச்சிருக்கானுங்க. ஈவன் ஆப்பிளுக்கு இப்போ ஒரு இது எனக்கு போதும்டா. என்ன கேட்டா இப்போ A18 Pro வச்சு ஒரு மேக்புக் வருதுன்னு வைங்க, ஒரு மேக்புக் ஏர் மாதிரி ஒன்று வருதுன்னா லோ காஸ்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு 50,000 to 60,000 பிரைஸ் பண்ணி விட்டாங்கன்னா முடிஞ்சுன்ற. நான் ஐபேடோட பிசினஸே நம்ம காலி பண்ணிடலாம். இந்த A18 Pro எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் வந்து நல்லாவே டெலிவர் பண்ணும். முக்கியமா எஜுகேஷன் ஓரியன்டான விஷயங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ப்ரௌஸ் பண்றாங்க, சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. இப்போ நம்ம சொல்லுவோமேங்க i3 i5 இதெல்லாம் வந்து சும்மா இந்த ஆஃபீஸ் ஒர்க்குக்கு பேசிக்கான ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் இது வருது. சொல்ல போனா இதுல எடிட் கூட பண்ணலாம். இதுல என்ன இது பங்கமா இருக்கும். ஆமா பாப்போம். ஆனா வரட்டும். இவங்க பிரைசிங் தான் மேட்ரு. எப்படி பிரைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பிரைஸ் மட்டும் 50K 60Kலாம் வந்துட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதுதாங்க. ஏன்னா மேக்புக்லாம் கேரி பண்றதுக்கே கொஞ்சம் கெத்து காட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு பாருடா இந்த மேக்புக். நம்ம அன்னைக்கு சும்மா கமெண்ட்ஸ் வீடியோக்காக மேக்புக் வச்சிருந்தேன். அதுல ஆஃபீஸ்லயே இப்போ ஆஃபீஸ்ல வந்து நம்ம எங்கேயா டெஸ்க்ல வைக்கிறோம் அப்படின்னும் போது ஆக்சஸ்லயே நல்ல லேப்டாப்லாம் இருக்கு. அது கொஞ்சம் மாடு மாதிரி இருக்கும். ஆர்ஜிபி லைட்லாம் ஏறி. அது கரெக்ட், நீ சொல்றது உண்மை. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஆசோஸ்லயும் சரி, லெனோவோலயும் சரி, ஏசர்லயா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஹெச்பிலயா இருக்கட்டும், அவங்க கிட்டயும் இதே மாதிரியான சீரிஸ் இருக்கு. ஆனா தின் சீரிஸ் இருக்கு. ஆனா இது மட்டும் என்ன வாழுதான், இது மட்டும் என்ன 30,000 40,000 தரான். இதுவும் 90,000 80,000 தான் தரான். அந்த பிரைஸுக்கு நீங்க அசோஸ்ல போனீங்கன்னா நீங்க 2 ஆங்கிள் போகலாம். ஒன்னு கேமிங் சீரிஸ் போகலாம், அதுல லைட் ஹீட்லாம் வச்சு பயங்கரமா மிரட்டலாம். இன்னொன்னு வந்து தின் சீரிஸ் இருக்கு. தின் சீரிஸ் எப்படின்னா கேஷுவல் ஒர்க் தான் பண்ணலாம். ஆனா இப்ப அந்த இடத்துலதான் இவன் எப்படி ஸ்கோர் பண்றான்னா, அந்த கேஷுவல் ஒர்க் சொல்றோம் இல்லையா, அந்த கேஷுவல் ஒர்க்குக்கான லுக்ல இருந்துகிட்டு பர்ஃபார்மன்ஸ் சீரிஸ் பண்ற வேலையும் பண்றான். அதனாலதான் வந்து மேக்புக் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. அதுலதான் அவனுக்கு பிளஸ். ஏன்னா இது ஹீட் ஆனது இல்லைன்னு சொல்ல மாட்டான். சும்மா அப்படிலாம் உருட்டிட்டு தெரிய முடியாது. பயங்கரமா ஹீட் ஆகும். பாட்டம்ல வந்து சரியா ஹீட் தெரியும். டிராப் இருக்காது. அது அவ்வளவு ஈஸியா டிராப்லாம். இது நாங்க தான் இன்டர்னல்ல AMDல பாக்குறோமே, அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றானுங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தேன் 3 BHK அப்படின்ட்டு சரத்குமார். அப்புறம் இது எங்க அப்பா கூட பாத்துட்டாங்கடா. படத்தையா? இல்ல நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றேன். இந்த ரோட்ல பேனர்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு 3 BHK 75 லட்சம் இல்ல 150 ரூபா டிக்கெட் பிரைஸ். ப்ரொமோஷன் வித்தியாசமா இருக்குல்ல, கிரியேட்டிவா இருக்கு. பார்த்ததும் ஓகே. இல்ல படம் பார்த்துட்டு எங்க அப்பா நல்லா இருக்கு பண்ணாங்க. எங்க அப்பா நல்லா இருக்குன்ட்டாங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்தது. எப்படி சொன்னாங்கன்னா, அதாவது சூப்பர் அப்படி சொல்ல, நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. ஏன்னு கேட்டா இது ஃபைட் கிடையாது, எதுவும் கிடையாது, ஃபேமிலி ஸ்டோரி. வாடகை வீட்ல இருந்து சொந்த வீடு வாங்குறது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, அதனால பார்க்கலாம்ப்பா அப்படின்னாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பார்க்கணும்னு. பார்ப்போம், OTT வந்தா பார்க்கலாம். OTT இல்லடா பார்க்கலாம். என்ன கேட்டா இந்த மாதிரி படத்தை தியேட்டர்ல கூட பார்க்கலாம், தப்பு இல்லை, சப்போர்ட் பண்ணலாம். சரி ஓகே.
இது வந்து S25 ஒன்றும் இல்லை. சரி, அடுத்த நியூஸ் போ. S24FE அதே எல்லாரும் தெரிஞ்சதானே, சும்மா திரும்ப அதை போட்டு அரைச்சிக்கிட்டு அதே 2400 அது இருக்க போகுது. S24FE பேர் மாற்றம் மட்டும் பண்ணி S25FE அப்படின்னு சொல்லி கொடுக்கும். மிஞ்சி போனா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் பெசல்ஸ் இருந்தது, அதை லைட்டா பாட்டம்ல மட்டும் மினிமைஸ் பண்ணுவோம். அப்புறம் பேக் டு பேக் சாம்சங் நியூஸ். இது வந்து நேத்து ஆமாடா பார்த்தேன்டா, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இருந்தது. அந்த QR கோட ஸ்கேன் பண்ணா நமக்கு மொபைல்லே வந்துருமா. அதான் அட்வர்டைஸ்மென்ட். இன்னும் இந்த மாதிரி எல்லாம் பறந்துகிட்டு இருக்குமா? சரி, இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்களா? இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்களா? அட்வர்டைஸ்மென்ட்டோட நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு லைவ்லியா இருக்கும் அப்படின்னு. சார், இது வந்து புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இல்ல பழசுதானா? இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்றுல பாத்துருக்கேன். ஏதோ ஒன்றுல எல்லாம் இல்ல. இதுக்கு முன்னாடி ஆப்பிள்ல வந்து ஐபோன் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு அவன் ஒரு QR கோட் வச்சிருந்தான். அதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்பீட் யூ நீட் அப்படின்னு சொல்லிட்டு OnePlusல மெக்லாரன் எடிஷன்ல ஒரு QR கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆசோஸ் அவனோட ROG சீரீஸ், இவர் வேற அந்த மெக்லாரன் எடிஷன் கொடுத்து வாங்கி வச்சிருக்காருங்க. ஆமா, ROG சீரீஸ்க்கும் கொடுத்துருந்தாங்க. ஆசோஸ்ல வந்து ROG சீரீஸ்க்கு நீ ஸ்கேன் பண்ணனா அப்படியே அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி அப்படியே ஃபோன்லேயே வரும். அதுவே அதில் எப்படின்னா மெக்லாரனோட ஸ்டோரி வரும். 60 மெக்லாரன் எடிஷன் வந்துச்சுல, பர்டிகுலர் QR மாதிரி இருக்கும். அதை வச்சு நீ வந்து மெக்லாரனோட ஸ்டோரி மாதிரி ஏதோ பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ இருந்தோ இருக்கிற ஒரு விஷயம் தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது ஃபோன் வாங்கினா ஃபோனில் பார்ப்போம். இவங்க வந்து அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் கொண்டு வந்து மாஸ் பண்ணுறாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் அளவு வந்து அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். நியூஸ் பேப்பர் அளவு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் வந்து எல்லாருக்குமே ஆக்சசபிள். இப்போ ஃபோன் எல்லாரும் போட்டி வாங்குவாங்களா என்ன? பட் இது வந்து எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அப்போ எல்லார் வீட்லையும் வந்து யாருக்காவது இதை பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா பார்க்கலாம். இது நேற்று ஆக்சுவலாக நான் ட்ரெயினில் வரும்போது இருந்தது, அங்கே பேப்பர் கிடந்தது. ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. இல்லை, பார்க்குறோம். ட்ரீம் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருந்தேன். இல்லைங்கிறார் அவரு. சரி, ஓகே. இதனால தான் ஆண்டவர் எனக்கு பைக் டிலேவா என்னவா? ஓகே, 70th செலிப்ரேட்டரி ஆஃபரா? ஆமா, 70th anniversary-யா? அதனால என்ன கன்வே பண்ணி கொடுப்பாங்களாமா பைக்கையும்? ஆமா, ஒரு சில பைக்ஸ் வந்து 10,000 வந்து பிரைஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க. சூப்பர்ரா இது. அப்போ இப்போ நீ வாங்கும்போது என்ன சொன்னாங்க? உனக்கு எவ்வளவு சொல்லியிருந்தாங்க? ஆக்சுவலா எனக்கு வந்து 113 வந்துச்சு, இப்போ 13. சூப்பரா இருக்கு தம்பி. அதனால அவர் ஹோல்ட் பண்ணிருக்காரு. அந்த மனுஷன் நல்ல மனுஷன் போல இருக்கு. நீங்க அதனால சப்போஸ் யாராவது யமகா ஷோரூம்ல போய் பைக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுருங்க, வெப்சைட்ல இருந்தா போட்டிருக்கே அப்படின்னு கேட்டுருங்க. ஏன்னா ஷோரூம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இல்ல அந்த மனுஷன் வந்து அவருக்கு வந்து நிறைய கஸ்டமர் வேணும்ன்றதுல தெளிவா இருக்காரு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியம். ஏன்னா இப்ப நான் சொல்லாம போன் வித்துட்டு போயிடலாம். அப்புறம் நாங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு உனக்கு ஒரு சம்பவம் வரும். எப்படின்னா நீங்க வருவ, அப்ப யாராவது அதே வண்டி வச்சிருப்பாங்க, நீ வந்து செகண்ட் சர்வீஸ்க்கு வருவார், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வருவாரு. எவ்வளவு கெடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, நானா 1,03,000. நான் வச்சிருக்க வண்டி வச்சிருக்கேன், அப்புறம் 1,03,000. ஆமாங்க, ஏதோ ஆஃபர் நாங்களே அப்படின்னு. அதான் இது வந்து ஜூலை 1ல இருந்து ஆகஸ்ட் 31 வரையும் இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 monthsக்கு இருக்கு. நீங்க யாராவது வாங்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரொம்ப செலக்டிவான பைக்ஸ் தான். ரே இருக்கு. ஏன்னா இந்த ரே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நரேஷ் கிட்டயும் அதாங்க இருக்கு. இந்த வண்டி மைலேஜ் வந்து அவனுக்கு ஈஸியா 60 வருது. மைலேஜ்லாம் பயங்கரம். மைலேஜ் வந்து சூப்பரா வருது. இப்போ நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஜெஸ்ட் இருக்கு. ஜெஸ்ட் ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் குட்டியா இருக்குன்றதுனால தான் ஜெஸ்ட் வாங்கினாங்க. ஓகே, ஸோ அதான் எஃப்ஜி சீரீஸ்லாம் சஜஸ்டே பண்ண மாட்டேன் யாருக்கும். நல்லா இருக்காதுன்னு கிடையாதுங்க. நம்ம ஊர்ல விற்கிற பெட்ரோல் விலைக்கு நம்ம ஏதாவது ஒரு 125 சிசில செட்டில் வச்சிருக்காரு. அவரு பயங்கர பழைய மாடல். அவர் எங்க போனாலும் பின்னாடி ஒரு 4 கேன்ல பெட்ரோல் போட்டு தான் போறாரு. அவர் எந்த மாதிரி ஆனா இந்த லேடிஸ்க்கு ஏதாவது பைக் நடுவில் நின்றுச்சுன்னா டப்புனு பெட்ரோல் எடுத்து கொடுக்குறதுக்காக வச்சிருக்காரு அவரு. ஆமா லேடிஸ்க்கு. ஆமா, ரொம்ப ராமேஸ்வரோட சொல்றேன் நான். இலகுன மனசு அவரு. யார் அவரை தானே? சரி. பைக்ஸ்ல என்ன இருக்கு உங்ககிட்ட? என்ட்ரி லெவல் பைக் 125 சிசி பைக் என்னது இருக்கு? 125 சிசி. எல்லாமே 150 தானே? எல்லாமே அதுக்கப்புறம் இதுதான் ஸ்போர்ட்ஸ் தான். R15 MT FZ. என்னடா இது மோட்டோ ஜிபி எடிஷனா? எல்லாமே இவங்கிட்ட இந்த ஸ்போர்ட் எடிஷன் தான். சாதாரணமா ஓட்டுறது நார்மலா இல்ல. யமஹால என்ன நார்மலு? யமஹால என்னங்க நார்மலு? மறந்தே போச்சு அதெல்லாம். முன்ன கிளாடியேட்டர் இந்த மாதிரி வண்டிலாம் சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் மைலேஜ் கைஸ். Yamaha Libero எல்லாம் அதெல்லாம் இப்ப எதுவுமே எல்லாம் இதுதான் ஸ்போர்ட்ஸ் இதுதான். டேய் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லாம அப்போ மனுஷன் வண்டி வாங்க முடியாது அவனுக்கிட்ட. டிவிஎஸ் போயிடுங்க, ஹோண்டா போங்க. டிவிஎஸ், ஹோண்டா, பஜாஜ்ல கூட பஜாஜ்ல இல்லன்னு நினைக்கிறேன். இவங்க ஹோண்டாட்ட போனா ஷைன் இன்னும் சுத்திட்டு இருக்கும். ஹீரோ ஹோண்டாட்ட போனா 100 சிசி ஸ்ப்ளெண்டரே சுத்திட்டு இருக்கும். ஸ்ப்ளெண்டர் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க கிட்ட போனா இவங்க டிவிஎஸ்ல கூட பார்த்தனா ஸ்போர்ட். அப்புறம் ரேடியான் ஜெய்வா அதெல்லாம் தெரியல. ரேடியான் இருந்தது, ரைடர்னு ஒண்ணு இப்ப இருக்கு போல. 125 சிசி 110 125 சிசில தன வண்டி இருக்கு. நம்மால ஒண்ணு வச்சிருந்தாரு. யாரு? S23. அவரு கார்த்தி வந்து இது வச்சிருக்காரு, டிவிஎஸ் ஸ்போர்ட்.
மைலேஜ் நல்லா கொடுக்குது அப்படின்னு ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருந்தாருங்க. இல்ல அந்த வண்டிக்கெல்லாம் அவங்க சஜஸ்ட் பண்றதே வந்து 70s சொல்றாங்கடா, 80 கிட்ட சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா 70 கிட்ட வந்துருது. அது இப்போ மொரலஸ் எந்த பைக்கை வாங்கினாலும் கண்டிப்பா 1 lakh. ஆமா. டிவிஎஸ் எக்ஸல் தான் 70 நினைக்கிறேன், 70 80. 80 அதுவும் இல்ல அதுக்கும் கீழே நினைக்கிறேன். அப்படியா? அதுலயே வித் செல்ஃப் வித்தவுட் செல்ஃப்லாம் இருக்கு. ஓகே ஓகே. நீ செல்ஃப் போனாதான் ரேட் ஏறுது, செல்ஃப் போலனா மேபி 60s அந்த மாதிரி வருது. அதனால பைக்ஸ் எல்லாம் இப்போ இன்னும் விலை அதிகம், அதுக்கு மேல காரு. ஓகே. சைக்கிள் இருக்குங்க பேட்டரியோட 20,000 25,000 பேட்டரியோட இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா பட்டன் அழுத்திட்டீங்கன்னா அசிஸ்டிவ் பெடல்னு வரும். அப்ப என்ன அர்த்தம், நீங்க பேருக்கு லைட்டா ஜென்டில் பெடல் பண்ணீங்கன்னா போதும், மோட்டர் ஒரு பக்கம் புஷ் பண்ணுமா, அவங்க பெடலும் ஆட் ஆகி ஒரு ஸ்பீட் போகும். அப்படி இல்ல நான் அது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நார்மல் ரெகுலர் த்ராட்டில் கொடுத்து 25 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போலாம். வெயிட்லெஸ் நினைக்கிறேன், ரொம்ப சைக்கிள் மாதிரியே தான் இருக்கும். சைக்கிள் மாதிரிலாம் இல்ல, சைக்கிள் தான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த நடுவுல ஒரு ராட் வரும்ல, அதுல மட்டும் ஒரு இது இருக்கும், ஒரு பேட்டரி பேட்டரி இருக்கும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு சப்போர்ட் ஆகி மோட்டர் வந்து சுத்துறதுக்கு பேக்ல எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப மினிமலா இருக்கும் ஆனா வண்டி. ரொம்ப ஸ்பீடும் போகாதுன்னு நினைக்கிறேன். அதான் 25 தான் போகும். ஆமா, டீசென்ட்டான ஸ்பீடு தான். நம்ம மாங்க பெடல் பண்ற ஆளா இருந்தா 30-35 வரைக்கும் நம்ம தள்ளலாம் நம்மளோட பவரை வச்சு அசிஸ்டிவ் பெடல்ல. ஸோ இதுதான் ரைட்டு. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் சொல்ல போனால் வேற எதுவும் பயங்கரமான வைரலான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நார்டு வந்திருக்கு, போகுது. ஆமாம் இல்லை அதை பற்றி தான் ஃபுல்லாக எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்து வரப்போகுது. ஸோ போதா குறைக்கி அமேசான் பிரைம் டே சேல் அது வந்து, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் இங்கே பக்கத்தில் ஐயோ நான் மட்டும் கோச்சி பண்ணேன் அப்படின்ட்டு கோட் சேல்னு அவனும் வந்துட்டான். அவன் கோட் சேல்னு ஒன்று போட்டான், இவன் கோட் சேல் அப்படின்னு ஒன்று வருவான். ஸோ மாற்றி மாற்றி இவங்க பண்ணிக்கிறது தாங்க, இது நம்ம எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து திரும்ப அதே ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட்டா, மோஸ்ட்லி இந்த வீக்கில் என்னென்ன ரிவீல் ஆகுதோ அதெல்லாம் நாங்கள் உடனுக்குடன் வீடியோவாக போடுவோம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக தான் உறுதி செய்ய வேண்டும். நடக்கும். ஓகே, உறுதி செஞ்சுட்டார். ஓகேங்க, பார்ப்போம். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் அது இருக்கும். சிவபரணி சிவசரிக்கையை பார்க்கலாம். பாய் பாய்.